பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதனால தான் நிறைய சிரமம் எடுத்து உங்களுக்கான வசனங்களை சொல்லும்போது ஒரு முழுக்க வந்து பேசலாம்ல. இல்லை, நீங்களும் பல இடத்தை பார்க்கணும், பல இடத்தை பற்றி அறிந்து கொள்ளணும், வேத வசனத்தை அறிந்து கொள்ளணும், தேவனுடைய கிரியைகளை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி தான் பிரயாசப்படுகிறோம். சில சமயத்தில் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி குளிச்சு புறப்பட்டு ஆயத்தமாகி 5 மணிக்கெல்லாம் போய் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த நாளில் அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற ஒரு வீட்டினுடைய பின்பகுதியில் இருந்து கொண்டு பேசுகிறேன். பார்க்குறீங்களா, பின்பகுதியில் எவ்வளோ தாராளமாக இடம் இருக்குதுன்னு. இந்த இடத்தை பயன்படுத்தி நிறைய வீடுகளில் பின்னால் அழகான தோட்டம் போட்டிருக்காங்க. இந்த தோட்டம் பாருங்களேன், அமெரிக்கா வீட்டில் உள்ள பின்பகுதியில் நல்ல கருவேப்பிலை மரம் வச்சுருக்கிறாங்க, கருவேப்பிலை செடி இருக்கிறது, முருங்கை மரம் வச்சுருக்கிறாங்க, அதே மாதிரி துளசி வச்சுருக்கிறாங்க. நிறைய காய்கறிகள்லாம் வச்சு, காய்கறிகள்லாம் கூட தக்காளி, வெண்டைக்காய் காய்கறி வச்சுருக்கிறாங்க. நிறைய வீடுகளில் பின்னால் பார்த்துருக்கிறேன் ஆப்பிள் மரம் இருக்கும், ப்ளம்ஸ் இருக்கும், அப்புறம் இந்த பேரிக்காய் இருக்கும், அத்தி பழம், நிறைய பழங்கள். இது செழிப்பான ஒரு தேசம். இந்த மண் செழிப்பானது, ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால ரொம்ப செழிப்பாக இருக்கும். நிறைய வீடுகளில் பின்னால் கூட பார்த்தீங்களா, தூரத்தில் அவங்க கூட காய்கறி தோட்டம் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பின்னால் இடம் இருக்கும். நீங்களே வீடு கட்டும்போது சும்மா இடத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கடைசி வரை கட்டிடம் கட்டி இடம் இல்லாமல் இருக்காதுங்க. ஒரு 4-5 அடியாவது பின்னால் விட்டிங்கன்னா ஒரு 4 மரம் வைக்கலாம், பிரயோஜனமான மரம் வைக்கலாம். நெல்லிக்காய் மரம், முருங்கை மரம், அப்புறம் வந்து எலுமிச்சை மரம் வச்சிங்கன்னு வைங்களேன், நீங்கள் வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் வீட்டில் அப்படி தான். முருங்கைக்காய், முருங்கைக்கீரை எல்லாமே எங்கள் தோட்டத்துலேருந்து வரும். நாங்கள் அதுலேருந்து எடுத்துக்கொள்ளோம். நெல்லிக்காய், மாங்காய், இது மாதிரி நிறைய காய்கறிகள், சில பொருட்கள் எல்லாம் எங்கள் தோட்டத்துலேருந்தே விளைந்து வரும். நீங்கள் தோட்டம் ஒன்று அமைச்சு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சின்ன இடத்துக்குள்ள 4 மரம் வச்சிங்கன்னா கனி கொடுக்கும், பலன் கொடுக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தை அதுக்கு செலவு பண்ணுங்க. ஆண்டவர் ஆதாமு கொடுத்த வேலை என்ன? தோட்டத்தை பராமரிக்க, பாதுகாப்பு சொன்னார்ல. ஒரு தோட்டம் போடுங்க. அவசியமில்லாத தோட்டம் இல்லாமல் வருமானம் வரக்கூடிய தோட்டம் போடுங்க. காய்கறி தோட்டம், சில மரங்கள், பழ விருட்சங்கள், அதெல்லாம் வச்சிங்கன்னா காலத்துக்கு பலன் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம செய்யணும். அதை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மரத்தை பொறுப்பு கொடுங்க. உனக்கு நெல்லிக்காய் மரம், உனக்கு கொய்யா மரம், உனக்கு எலுமிச்சை மரம், நீ தான் வளர்க்குன்னு சொல்லுங்கள். பிள்ளைகள் ஜெபம் பண்ணி வளர்ப்பாங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பழக்கணும். இந்த மாதிரி நாம் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும்.